வெல்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு 7/8ல் வந்துட்டு லீடு பார்க்கலாம். பேசிக்காக எல்லோரும் வாசிக்கிற ஒரு லீடு தான் இது. பாட்டுக்கு வாசிக்கலாம். இது எப்படி வாசிக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தித் தான தான தா தித் தான தான தா தித் தான தான தா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதான். தித் தான தான தா தித் தான தான தா தித் தான தான தா. இப்போ நான் பேட்டர்ன் வாசிட்டு வாசிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ தித் தான தான தா தித் தான தான தா தித் தான தான தா. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தித் தான தான தா. அவ்வளோதான். இது வந்து நம்ம வந்துட்டு 3 தடவை வாசிக்கிறோம். தித் தான தான தா தித் தான தான தா தித் தான தான தா. இது இங்கே வாசிக்கலாம். இந்த டக்கு கூட நீங்கள் போல வாசிக்கலாம். அப்படியே வாசிக்கலாம். இங்கேயும் போடலாம், இங்கேயும் க்ளோஸ் பண்ணி போடுவோம்ல, மியூட் மாதிரி அங்கேயும் போடலாம். அப்படியே வாசிக்கலாம். இப்போ இதுலேயே வந்துட்டு தான தான வாசம் பார்த்தீங்களா, தான தாத்திரிக்கிட்ட போட்டு கூட வாசிக்கலாம். அது எப்படின்னா தான தாத்திரிக்கிட்ட தா தான தாத்திரிக்கிட்ட தா தான தாத்திரிக்கிட்ட தா. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதை திரிக்கிட்ட போட்டு வாசிக்கணும். அவ்வளோதான். தான தாத்திரிக்கிட்ட தா தான தாத்திரிக்கிட்ட தா தான தாத்திரிக்கிட்ட தா. பேட்டனோட வாசிக்கலாம் பாருங்க. அவ்வளோதான். இப்படியும் வாசிக்கலாம். இல்லைன்னா அந்த தாத்திரிக்கிட்ட வாசிச்சோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தாத்திரிக்கிட்ட தக்கத்திரிக்கிட்ட போட்டு கூட வாசிக்கலாம். தித் தான தான பதிலாக தித் தாத்திரிக்கிட்ட தக்கத்திரிக்கிட்ட அப்படி வாசிக்கலாம். அப்படியே வாசிக்கலாம். தித் தாத்திரிக்கிட்ட தக்கத்திரிக்கிட்ட தா. அவ்வளோதான். அது 3 தடவை. இங்கே போடுங்க. இல்லைன்னா நான் கூட போடலாம். தாத்திரிக்கிட்ட தக்கத்திரிக்கிட்ட தா தித் தாத்திரிக்கிட்ட தக்கத்திரிக்கிட்ட தா தித் தாத்திரிக்கிட்ட தக்கத்திரிக்கிட்ட தா. அப்புறம் நான் கூட போட்டு வாசிக்கலாம். தக்க உள்ள படமா அப்படியே வாசிக்கலாம். நான் பேட்டனோட வாசிக்கிறேன் பாருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இது 3 வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இதுலேயே வந்துட்டு இன்னும் ஒரு சின்ன ஃப்ரெஷ் கூட வாசிக்கலாம். கதை நோட்டு கூட போட்டு வாசிக்கலாம். கதை இப்படியே வாசிக்கலாம். கதை அது மட்டும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 15 வந்து முடியும். 15 ஒன்று எடுத்துட்டா 14, 14 பாதி எடுத்தா பாதி வந்தால் 7. ஸோ 7/8க்கு நீங்கள் வாசிக்கலாம். இப்போ வந்து நான் பேட்டனோட வாசிக்க பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் வந்து ஒரு 4 வேர்ஷன் சொல்லியிருப்பேன் லீடில். இது கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுட்டு பொறுமையாக வாசிச்சிங்கன்னா சாங்கோட வந்து உங்களால் இந்த லீட்லாம் மேட்ச் பண்ணி வாசிக்க முடியாது. இப்போ அடுத்தடுத்த நான் வீடியோவில் வந்து 7/8 பற்றி நான் இன்னும் சின்ன சின்ன வேரியேஷன்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.